சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. முத்துநகை, வாருங்கள். நீ எங்கள் இருவரையும் இந்த நேரத்தில் கடற்கரையில் சந்திக்க அழைத்தாய் என்றதும் நாங்கள் மிகுந்த பரபரப்படைந்து விட்டோம். எதற்கு பரபரப்படைய வேண்டும்? நீங்கள் எனக்கு செய்தி அனுப்பி நான் உங்களை வந்து பார்ப்பதும், நான் உங்களுக்கு செய்தி அனுப்பி நீங்கள் வந்து என்னை சந்திப்பதும் வழக்கமாக நடக்கும் ஒன்றுதானே? நாம் இந்த கடற்கரையில் சந்திப்பதன் நோக்கமே கடல் அலைகளின் ஆரவாரத்தில் நாம் பேசிக்கொள்வது யாருக்கும் கேட்கக்கூடாது என்பதற்காகத்தானே? எல்லாம் சரிதான். இப்போது நாம் சந்திக்கும் சந்திப்பு மிகவும் முக்கியமானதாயிற்று. நாம் இதற்கு முன்பு சந்தித்து பிரிந்த போது என்ன பேசிக்கொண்டோம்? விருமனின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க ஆளுக்கு ஒரு பக்கம் காடுகளில் தேட வேண்டும் என்றுதானே? ஆமாம். அதன்படி நாங்கள் இருவரும் வெவ்வேறு திசைகளில் சென்று தேடி திரிந்து ஏதும் கண்டுபிடிக்க முடியாமல் வந்துவிட்டோம். அதனால்தான் உன்னை சந்தித்து சொல்வதற்கு ஏதும் விஷயம் இல்லாததால் உன்னை அழைக்கவில்லை. அது சரிதான். ஆனால் இப்போது நீ அழைத்திருக்கிறாய் என்றால் என்ன பொருள்? நீ ஏதோ கண்டுபிடித்து விட்டாய், அதை சொல்வதற்காகத்தான் எங்களை அழைத்திருக்கிறாய் என்றுதானே பொருள். அதனால்தான் பரபரப்புடன் வந்தோம். இப்போது சொல், என்ன செய்தி முத்துநகை? ஏன் எங்களை அழைத்தாய்? என்ன கண்டுபிடித்தாய்? விருமன் இருக்குமிடம் தெரிந்து விட்டதா? காரி கண்ணனாரை பற்றி ஏதாவது தெரிந்ததா? இவ்வளவு ஆவலாக மாறி மாறி கேள்வி கேட்கும் உங்களிடம் நான் எதுவுமே கண்டுபிடிக்கவில்லை என்பதை எப்படி சொல்வது என்பதை தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். என்ன சொல்கிறாய் முத்துநகை? பிறகு எதற்காக எங்களை அழைத்தாய்? சற்று பொறுங்கள். நான் எதையும் கண்டுபிடிக்கவில்லை என்றுதான் சொன்னேனே தவிர விருமன் எந்த காட்டில் இருக்கிறான் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. அது எப்படி? நாங்களும் எவ்வளவோ ஒற்றர்களை கொண்டு எங்கெங்கோ தேடிவிட்டோம். நாங்களும் சென்று பார்த்து விட்டோம். நீயும் நான் எதுவும் கண்டுபிடிக்கவில்லை என்று தெளிவாக கூறிவிட்டாய். அவர்கள் மறைந்து வாழ்வதற்கான சுவடு கூட எங்குமே கிடைக்கவில்லை. இந்த நிலையில் விருமன் இருக்கும் இடம் உனக்கு மட்டும் எப்படி தெரிந்தது? சோழ நாட்டின் ஒற்றர்களாலோ சோழ நாட்டை சேர்ந்த நம்மாலோ வேளிர் நடமாட்டத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. அதற்காக நாம் சங்கடப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. வேறு எப்படி நீ கண்டுபிடித்தாய்? பாம்பின் கால் பாம்பறியும் என்பது போல் வேளிர்களின் நடமாட்டத்தை இப்போது வேளிர்களோடு இணைந்து நடமாடிக்கொண்டிருக்கும் ஒருவனால் தான் கண்டுபிடித்து தெரிவிக்க முடியும். அப்படி ஒருவன்தான் இப்போது அதை பற்றி அறிந்து என்னிடம் வந்து சொல்லியிருக்கிறார். யார் அவன்? தென்னவா, வணங்குகிறேன் தாயே. இவன்தான் தென்னவன், விருமனின் நம்பிக்கைக்குரிய வீரர்களில் ஒருவன். வேளிர்கள் போர் புரிவதற்கு வேண்டிய ஆயுதங்களை வாங்க முயற்சிக்கையில் நானும் செழியனும் சேர்ந்து இவன் வாங்கிய ஆயுதங்களோடு கையும் களவுமாக பிடித்தோம். மாமன்னர் இதை பற்றி எங்களிடம் சொல்லியிருக்கிறார். என்னை கைது செய்து சிறையில் அடைத்து
எவ்வளவோ கேட்டும் உண்மையை சொல்லாத நான் என்னுடைய தாயார் வந்து வேண்டிக் கொண்ட மறுகணமே எல்லா உண்மைகளையும் பாண்டிய இளவரசரிடம் சொல்வதாக ஒப்புக்கொண்டேன். அதன்படி அனைத்தையும் சொல்லிவிட்டேன். இந்த நிலையில் இவன் விருமனிடம் சென்றால் அவன் இவனை ஏற்றுக்கொள்வானா? நடந்த உண்மைகளை அறிந்தால் மறுகணமே இவனை கொன்று விடுவான். ஆனால் விருமனை பொறுத்தவரை தென்னவன் இன்னும் அவனுடைய வீரன்தான். இடையில் நடந்த எதுவும் விருமனுக்கு தெரியாது. இவன் சிறைப்பட்டது விருமனுக்கு தெரிந்திருக்குமே. தெரியும். அதோடு இவன் வேளிர் வீரர்களின் சிலரின் உதவியோடு சாமர்த்தியமாக சிறையில் இருந்து தப்பித்து விட்டான். அப்படி சொல்லித்தான் விருமனின் இருப்பிடத்தை இவன் கண்டுபிடித்திருக்கிறான். விருமனின் இருப்பிடம்தான் தெரிந்துவிட்டது. இனியும் ஏன் தாமதிக்க வேண்டும்? இப்பொழுதே சில தேர்ந்தெடுத்த படை வீரர்களோடு சென்று அவன் கூட்டத்தை அழித்து உன் தந்தையை காப்பாற்றுவோம். என்னிடம் பிடிபடாமல் ஓட்டம் காட்டிய அந்த விருமனை நான் என் கரத்தாலேயே பழி வாங்குகிறேன். நான் சென்று எனது படையை சித்தப்படுத்துகிறேன். நீங்களும் வாருங்கள். பார்த்திபன், வேண்டாம், பொறுங்கள். என் தந்தையார் அங்கு சிறைப்பட்டிருக்கிறார் என்று தெரிந்தும் நான் ஏன் பொறுமையாக இருக்கிறேன்? நம்மால் ஏற்படுத்தப்படும் சிறு சலனம் கூட அவர்கள் எச்சரிக்கை அடைய காரணமாகிவிடும். பிறகு அதுவே என் தந்தையாரின் உயிருக்கே ஆபத்தாகிவிடும். ஆமாம், அங்குள்ள நிலையை பார்க்கும்போது எந்த நேரத்தில் சிறு சலசலப்பு ஏற்பட்டாலும் அடுத்த கணமே இடத்தை மாற்றிக்கொண்டு செல்ல அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. அவர்கள் அப்படி போக தொடங்கிவிட்டால் அடுத்தடுத்து அவர்களை தேடி தேடி அலைந்து திரிய வேண்டியதாகிவிடும். வேளிர் மன்னர்களை விடுவிக்க என் தந்தையை பணையப் பொருளாக பிடித்து வைத்திருக்கும் அவர்கள் அங்கிருந்து புறப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டால் இவர் எதற்கு வீண் பாரம் என்று அவரை கொன்று போட்டுவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். நீ சொல்வது உண்மைதான் முத்துநகை. விருமன் ஒரு மூர்க்கன். யார் சொல்வதையும் கேட்க மாட்டான். தான் நினைத்ததை செய்து விடுவான். அவன் விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நீயே சொல். தற்போது நாம் எதுவுமே செய்யக்கூடாது. இந்த நேரத்தில் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாகிவிட்டது. விருமன் சோழ நாட்டில் உள்ள ஒரு காட்டில்தான் இருக்கிறான். என் தந்தையார் அவன் பிடியில் உயிரோடுதான் இருக்கிறார். இன்றைய சூழ்நிலையில் நமக்கு இது தெரிந்ததே போதும். தென்னவன் விருமனின் இருப்பிடத்திற்கு சென்று அவனது நம்பிக்கைக்குரியவனாகவே நடந்து கொள்ளட்டும். அடுத்து ஒரு பொருத்தமான சூழ்நிலை அமையும் போது நம்மிடம் வந்து இவன் சொல்லட்டும். அதுவரை நாம் பொறுமையாக இருப்போம். என்ன தென்னவா, நான் சொல்ல வந்தது உனக்கு புரிந்ததல்லவா? தெளிவாக புரிகிறது தாயே. தகுந்த சூழ்நிலை அமையும் போது விரைந்து வந்து செய்தியை தெரிவிப்பேன். நான் வருகிறேன் தாயே. ஆகட்டும். சேர மன்னரே, தாங்கள் தங்கள் நாட்டை மறந்து மனைவி மக்களை பிரிந்து நோயுற்ற எனக்காக இங்கேயே தங்கியிருப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. பாண்டிய மன்னரே, ஏன் நீங்கள் அவ்வப்போது இதை நினைத்து சங்கடப்படுகிறீர்கள்? ஒருவர் நலமாக இருக்கும்போது எவர் துணையும் தேவையில்லை. இது போன்ற நேரங்களில்தான் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும். சோழ மன்னர் தான் தங்கள் அருகில் இருக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பதால் என்னை தங்கள் அருகில் இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். அவரது அன்பிற்கு நாம் இருவருமே கட்டுப்பட்டவர்கள் இல்லையா? நீங்கள் இங்கிருப்பது நிச்சயம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது. சேரலாதரே, சோழ நாட்டிலிருந்து வரும் செய்திகளை கேட்க கேட்க எனக்கு சங்கடமாக இருக்கிறது. எதை பற்றி சொல்கிறீர்கள்? சோழ மன்னரின் கட்டுப்பாட்டில் வாழ்வதைப் போல் நாடகமாடிக்கொண்டு ஒரு வேளிர் படையையே உருவாக்கி அதற்கு ஒரு தலைவனையும் உருவாக்கி விட்டார்கள். வேளிர் மன்னர்களான கோச்செங்கனும் ஆதிவர்மனும் நம் பாண்டிய நாட்டிலேயே அதற்கான ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு போக பார்த்திருக்கிறார்களே. அதைத்தான் முத்துநகையும் செழியனும் கண்டுபிடித்து விட்டார்களே. அதற்கு காரணமானவனை சிறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்யாமலே அன்னையின் அன்பு என்பதைக் கொண்டே அனைத்து உண்மைகளையும் அவன் சொல்லும்படி செய்துவிட்டோமே. அதற்கு பிறகு அவனை விடுவித்து சோழ நாட்டிற்கு அனுப்புவதன் மூலம் சில விஷயங்களை சாதிக்கலாம், அந்த வேளிர் தலைவனையும் பிடிக்கலாம் என்று தாங்கள் சொன்ன யோசனையை கேட்டு அவனையும் விடுவித்தோம். அவனும் அங்கு சென்றிருக்கிறான். அதன் பயனாக நமது நோக்கங்கள் நிறைவேறக்கூடும். ஆனால் என்ன பிரபு, அவன் மீண்டும் பழையபடி மாறிவிடுவான் என்று நினைக்கிறீர்களா? இல்லை இல்லை, எனக்கு அந்த வேளிர் வீரனை பற்றி எந்த சந்தேகமும் இல்லை.
தாய் பாசத்திற்கு கட்டுப்பட்டவன். யார் பேச்சையும் கேட்டு மாறமாட்டான். பிறகு என்ன? புலவர் காரிக்கண்ணனாரையே கடத்தியிருக்கிறார்களே, அதை நினைத்துத்தான் கவலைப்படுகிறேன். முன்பு நம் செழியனை இருங்கோவேள் கடத்தினான். இப்பொழுது புலவரை இந்த விருமன் கடத்தியிருக்கிறான். வேளிர்களுக்கு இதுவே வழக்கமாகிவிட்டது. செழியன் இளைஞன் அல்லவா பஞ்சவன்மாதேவி? சிறைவாசத்தையும் சித்திரவதைகளையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி அவனுக்கு இருந்தது. புலவர் நிலை அப்படியா? எழுத்தாணி பிடிக்கும் கரம், வேறு எந்த ஆயுதத்தையும் ஏந்தியதில்லையே. மென்மையான மனம் படைத்த அவர் இவர்களது வன்மத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவராயிற்று. தாங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக நம்புங்கள். நீங்கள் நினைப்பது போல் புலவர் காரிக்கண்ணனார் அப்படியெல்லாம் ஒடிந்து போக மாட்டார். என்னதான் இருந்தாலும் அவர் முத்துநகையின் தந்தை அல்லவா? அந்த வீராங்கனையை பெற்ற தந்தை ஒருபோதும் கோழையாக இருக்க முடியாது. அப்படி சொல்லுங்கள். முத்துநகையின் வீரம் புலவரது தமிழ் பாடல்கள் தந்ததல்லவா? அத்தோடு எப்போது முத்துநகை அங்கு சென்று விட்டாலோ அப்போதே அவர் விடுவிக்கப்படுவதற்கான வழி பிறந்துவிட்டது என்றுதான் பொருள். மன்னவா, நான் உள்ளே வரலாமா? வா சிபியோ, உள்ளே வா. வணக்கம் மன்னவா. சிபியோ, என்ன செய்தி? இந்த நேரத்தில் நீ என்னை காண இவ்வளவு அவசரமாக வந்திருக்கிறாய் என்றால் ஏதோ முக்கியமான செய்தி என்று தெரிகிறது. உண்மைதான் மன்னவா. எதுவாயினும் சொல். சேர மன்னர் இங்கு இருப்பதற்காக நீ தயங்க வேண்டிய அவசியமில்லை. இது ஒன்றும் ரகசிய செய்தி இல்லை, எல்லோருக்கும் தெரிய வேண்டியதுதான். என்னவென்று சொல். ரோமாபுரியின் பேரரசர், அப்படி தன்னை அழைப்பதை கூட விரும்பாத அகஸ்டஸ் பெருமகனார் அவசரமாக ஒரு மடல் அனுப்பியிருக்கிறார். எப்போதும் என்னிடம் அன்பு பாராட்டும் அவர் அந்த மடலில் சற்று கடுமையாக கடிந்து கொண்டிருக்கிறார். ஏன்? எதற்காக? என்ன நடந்தது? நீங்கள் யாரும் பதற்றப்பட வேண்டாம். அகஸ்டஸ் பெருமகனார் என்னை கேட்டிருப்பது இதுதான். நீ பாண்டிய நாட்டிற்கு எதற்கு சென்றாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ரோமாபுரிக்கு திரும்பி வரப்போகிறாயா, இல்லை பாண்டிய நாட்டின் குடியுரிமை பெற்று அங்கேயே தங்கிவிடப் போகிறாயா என்று கேட்டிருக்கிறார். இது அகஸ்டஸ் சீசருக்கு இவர் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது என்பதற்கு அடையாளம். இதற்காக வருத்தப்படுவதற்கு ஏதுமில்லை. ஆனால் அதில் இருக்கும் உட்கருத்து இன்னும் ஏன் சென்ற பணியை நிறைவேற்றாமல் தாமதம் செய்கிறாய் என்பதுதானே? ஆம் மன்னவா. ரோமாபுரியின் செனட் சபையில் பாண்டிய நாட்டிலிருந்து வரவிருப்பவர்களை வரவேற்க இப்போது பல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரைவாக வரும்படி மடல் அனுப்பியிருக்கிறார். ஆனால் செழியன் இங்கு வேளிர்களால் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகளை நினைத்துக் கொண்டு அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டபின் புறப்பட வேண்டும் என்று தாமதம் செய்து கொண்டிருக்கிறானோ? எந்த நாட்டிற்கும் எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும் பஞ்சவன்மாதேவி. எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்த பிறகுதான் போவேன் என்று சொல்வது கடலில் அலைகள் அடிப்பது நின்ற பிறகுதான் நீராடுவேன் என்று சொல்வது போல் ஆகும். அலைகடல் ஒருபோதும் ஓயாது என்பது போல் ஒரு நாட்டின் பிரச்சனைகள் என்பது எப்போதும் தீராது. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை எதிர்கொள்வதற்கு இளவரசர் இளமொழுதி இருக்கிறார். துணைக்கு நான் இருக்கிறேன். இதற்கு மேலும் செழியன் ஏன் தாமதிக்க வேண்டும்? தாங்கள் சொல்வதுதான் சரி. சிபியோ, நான் செழியனுக்கு உடனே உன்னோடு புறப்பட வேண்டும் என்று ஆணையிடுகிறேன். அமைச்சர் அறிவுடை நம்பியை கொற்கைக்கு அனுப்பி அடுத்த கப்பல் எப்போது ரோமாபுரிக்கு போகிறது என்று கேட்டு அதிலேயே நீங்கள் புறப்பட ஏற்பாடு செய்கிறேன். நீ ரோமாபுரிக்கு விரைவில் புறப்பட தயாராகிக் கொள். ஆணை மன்னவா, வருகிறேன். நலா, சொல்லுங்கள் தளபதியாரே. நான் கொண்டு வந்து கொடுத்தது சிறியானங்கை மூலிகை தானே? ஆமாம். அதை அரைத்து கடிவாயில் வைத்து கட்டிவிட்டாய் அல்லவா? அப்படித்தான் செய்திருக்கிறேன். அது மட்டுமின்றி பச்சிலை சாறை வாயில் புகட்ட வேண்டும். ஏன் கடிவாயில் மட்டும் வைத்தால் போதாதா? போதாது, உள்ளுக்குள் கொடுக்க வேண்டும். அப்போதுதான்
அது விரைவாக வேலை செய்யும். நீங்களே பாருங்கள். பார்த்தீர்களா? மருந்து வேலை செய்ய தொடங்கிவிட்டது. என்ன முதியவரே, எப்படி இருக்கிறீர்கள்? பாம்பு 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 பாம்புதான். நீர் மறைந்திருந்த இடத்தில் ஒரு பாம்பும் மறைந்து வாழ்ந்திருக்கிறது. எங்களோடு இருப்பதை விட்டுவிட்டு அங்கே அதனுடைய இடத்திற்கு சென்றால் அது சும்மா இருக்குமா? பொட்டென்று போட்டுவிட்டது. நான் எப்படி உயிர் பிழைத்தேன்? உம்மை தேடிக்கொண்டு நாலாபுறமும் ஆட்கள் சென்றபோது திடீரென்று உமது அலறல் சத்தம் கேட்டது. ஓடி வந்து பார்த்தால் மயங்கி கிடந்தீர்கள். உடனே ஆட்களை அழைத்து உம்மை இங்கு கொண்டு வந்தேன். நான் மட்டும் உம்மை பார்க்காமல் போயிருந்தால் நீர் அங்கேயே அப்படியே கிடந்து பிணமாகி இருப்பீர். எப்படியோ என்னை காப்பாற்றி விட்டாய். நான் காப்பாற்றவில்லை. சிரியா நங்கை மூலிகைதான் உம்மை காப்பாற்றியது. அந்த மூலிகைதான் பாம்பின் விஷத்தை கூட முறிக்கக்கூடியது. ஓ, உனக்கு விஷத்தை முறிக்கும் மூலிகைகள் பற்றி கூட தெரியுமா? தெரிந்ததால்தான் நீர் உயிர் பிழைத்து இப்படி என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். இந்த காட்டில் சிரியானங்கை மூலிகை செடி எங்கே இருக்கிறது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை தவிர வேறு யாராவது உம்மை பார்த்திருந்தால் கூட இந்த மூலிகை எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் தாமதம் செய்திருப்பார்கள். ஆனால் உமது உடம்பில் இருந்த நஞ்சு தாமதம் செய்யாது. உடனடியாக உடம்பெல்லாம் விஷம் பரவி நீலம் பாவித்து உம்மை மேலே அனுப்பியிருக்கும். மிக்க நன்றி அப்பா. தப்பி ஓட முயன்றவன் தானே, ஒரேடியாக போய் சேரட்டும் என்று நினைக்காமல் என்னை காப்பாற்றினாயே. உம்மை நான் காப்பாற்றியது உம் மீது கொண்ட அக்கறையால் அல்ல. உம்மை பயன்படுத்தி எம்மைச் சேர்ந்தவர்களை விடுவிக்க வேண்டுமே, அதற்காக. என்ன, எங்கள் வேளிர்குல மன்னர்களை பற்றி பேசியவுடன் மௌனமாகிவிட்டீர்? அவர்கள் இங்கு வராமல் நீர் அங்கு போக முடியாது. அதற்கான பணைய பொருளாகத்தான் உம்மை நான் இங்கு வைத்திருக்கிறேன். ஆனால் நீரோ இந்த முதிர்ந்த வயதில் ஏதோ ஒரு சிறு பிள்ளை போல் நினைத்துக் கொண்டு ஓட்டம் காட்டுகிறீர். எங்களுக்கு தெரியாமல் இந்த காட்டை கடந்து செல்ல முடியுமா? உடல் மட்டும் திடகாத்திரமாக இருந்தால் போதுமா? ஓடுவதற்குரிய ஒரு வயது வேண்டாமா? எதற்கு உமக்கு இந்த வேண்டாத வேலை? ஆமா, நான் அப்படி செய்திருக்க கூடாது. அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு வேகத்தால் அப்படி செய்துவிட்டேன். எந்த நேரத்திலும் நீர் இனி அப்படி செய்யக்கூடாது. பிறகு யாரென்றே தெரியாமல் அனாதை பிணமாகத்தான் கிடக்க நேரிடும். சோழ நாட்டின் மாமன்னருக்கு உயிர் நண்பராக இருக்கும் நீர் உமது உயிரை வீணாக இந்த காட்டில் விட்டுவிட்டு போக ஏன் அவசரப்படுகிறீர்கள்? நான் மடிந்து விட்டால் உனது திட்டம் நிறைவேறாது என்பதற்காகத்தான் என்னை காப்பாற்றிக் கொண்டு வந்து இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய், இல்லையா? பார்த்தீரா, புலவர் என்பதை நிரூபிக்கிறீரே. ஏன் இப்படி சொல்கிறாய்? புலவர்களைப் பற்றி பாடப்பட்ட ஒரு தனிப்பாடல் எனக்கு தெரியும். அது எவ்வளவு சரியானது என்பது இப்பொழுது தெரிந்துவிட்டது. ஓ, உனக்கு பாடல் எல்லாம் தெரியுமா? எங்கே சொல் பார்ப்போம். போற்றினும் போற்றுவர் பொருள் கொடாவிடில், தூற்றினும் தூற்றுவர் சொன்ன சொற்களை மாற்றினும் மாற்றுவர். மாநிலத்தில் புலவோர் ஊற்றினும் கொடியவராமே. இப்பொழுது நாங்கள் மூவரும் ஒரு நல்ல செய்தியுடன் உன்னை சந்திக்க வந்திருக்கிறோம். அந்த நல்ல செய்தியை சேர மன்னரே உனக்கு சொல்லுவார். நாம் பாண்டிய மன்னர் உன்னை சிறையிலிருந்து விடுவிக்க அனுமதி தந்துவிட்டார். எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே மாமனாரே. மாமனாரா? இன்னொரு தடவை மாமனார்னு சொன்ன என்ன பண்ணுவீங்க?